ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்ய போகிறேன். பாறை மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன் வந்து 1.5 கிலோ அளவுக்கு கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பார்த்தீங்கன்னா யுவனேஷன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் மீன் குழம்புக்கு வந்து நைஸ் அக்கான்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி கமெண்ட் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி மெத்தடில் தான் இந்த குழம்பு, மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். யுவனேஷ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்டை வந்து திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு வந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து லாஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா வந்து மசால் போட்டுக்கலாம். மசால் வந்து மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், மஞ்சள் 1/2 டீஸ்பூனு. இது கூடவே மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச மல்லி. அம்மா வந்து எல்லாமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க, மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து வதக்கி ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஜாரை கழுகி அதில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மசால் வந்து கொதித்து வெந்து வரணும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை பச்சையாக போட்டு அது அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, மசாலாலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீன் வந்து இந்த டைமில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் கூட நல்லா வந்து மசால் வற்றுனதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு வந்து அதிகமாக வேணும், சாறு அதிகமாக வேணுங்கிறதுனால நான் வந்து இப்போமே வந்து மீனெல்லாம் போட்டு வேக மூடி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், எல்லா மீனையுமே போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக செய்கிற மீன் குழம்பு தான். இது வேணும்னா தேங்காய் வேணும் அரைச்சி ஊற்றி வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் வந்து ஒரு 1/4 மூடி அளவு இல்லை 1/2 மூடி, தேங்காய் அதிகமாக வேணுங்கிறவங்க அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து இது கூடவே தக்காளி வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அது கூட அரைக்கலைனாலும் தனியாக தேங்காய் மட்டும் அரைச்சி மீன் கொதித்ததுக்கப்புறமா ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்குங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றுறது வந்து இன்னும் குழம்பு வந்து நல்லா கட்டி சேரும். நான் வந்து தேங்காய் போடலை, இந்த மசால் மட்டும் போட்டு செய்கிற பாருங்கள். இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்து அதிலிருந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடிச்சு வச்சுருந்த வெந்தயம் அதில் போட்டு அப்படி தூவி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.